தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்த ஜனநாயக திருவிழா தற்போது தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்த ஜனநாயக திருவிழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற மொத்தம் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 234 தொகுதிகளிலும் தற்போது தொடங்கி இருக்கிறது. வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களிப்பதற்காக வரிசையில் நின்று வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 4023 வேட்பாளர்கள் களம் காண்கின்ற நிலையில் வாக்காளர்கள் வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார்கள். 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் இன்று நடைபெறக்கூடிய நிலையில் சற்று முன்னர் வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்த ஜனநாயக திருவிழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. 4023 வேட்பாளர்கள் களம் காண்கின்ற நிலையில் தற்போது வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வரிசையில் நின்று வாக்கு செலுத்த காத்திருக்கிறார்கள். சற்று முன்னர் தற்போது வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் கொண்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், வாக்குப்பதிவு தொடக்கம் பற்றிய தங்களுடைய முழுமையான விவரங்கள். சையத் வணக்கம். தமிழகத்தின் ஜனநாயக திருவிழா என்று கடந்த ஒரு மாதமாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரங்கள், தேர்தல் நடத்தும் பணிகள் என தேர்தல் நடத்தை விதிகள் என அமலில் இருந்த நிலையில் தற்போது அதற்கான ஜனநாயக திருவிழாவான 23ஆம் தேதியானது இந்த வாக்குப்பதிவு என்பது தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நீங்கள் சொன்னது போல் 234 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. சற்று முன் சரியாக 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. தங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும் என்பதற்காகவே மூத்த குடிமக்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் என அனைவருமே காலை 7 மணிக்கு நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்க தொடங்கிவிட்டனர். அந்த அளவுக்கு தேர்தலில் தங்களும் தங்களது பங்களிப்பை அளிக்க வேண்டும், தங்களது ஜனநாயக உரிமையை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மூத்த குடிமக்கள், முதல் தலைமுறையினர், இளம் தலைமுறையினர் அனைவருமே நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது வாக்களித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக இந்த வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மொத்த வாக்காளர்கள் என்பது, அதாவது தொகுதி மறுவரை அதே போன்று எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்னர் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெறுவதால் மொத்த வாக்காளர்கள் 5,73,43,290 வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 2,80,30,658 வாக்காளர்களும், பெண் வாக்காளர்களை பொறுத்தவரை 2,93,905 வாக்காளர்கள் என மொத்தம் வாக்களிக்க இருக்கிறார்கள். வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் 75,640 வாக்குச்சாவடிகள் அமைத்திருந்தாலும் அதில் 5,449 பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டு மிகுந்த போலீஸ் பாதுகாப்போடு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி வாக்குப்பதிவை பதிவு செய்ய வேண்டும் என தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அதற்கேற்றாற்போல் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி வாக்குப்பதிவு என்பது தேர்தல் ஆணையமும் பதிவு செய்து வருகிறது. மிகுந்த பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. வேட்பாளர்களை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் மொத்தம் 4000க்கும் அதிகமான வேட்பாளர்கள் களத்தில் இருந்து வருகிறார்கள்.
பிரதான ஆளும் கட்சி, அதே போன்று எதிர்கட்சி, அதே போன்று மற்ற கட்சிகளும் தங்களது வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு இந்த தேர்தல் வாக்குப்பதிவு என்பது தற்போது நெருங்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 16 தொகுதிகளிலும் மிகுந்த போலீஸ் பாதுகாப்போடு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேவையான தகுந்த ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருப்பதாகவே தெரிவிக்கின்றனர். வாக்குச்சாவடிகளுக்கு வரும் வாக்காளர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை அறிவுறுத்துவதற்காக ஆங்காங்கே பூத் ஸ்லிப்புகள் முதற்கட்டமாக ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்ட நிலையில் வாக்காளர்கள் பூத் ஸ்லிப் இல்லாமல் வரக்கூடிய வாக்காளர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் வாக்காளர் அடையாள அட்டை, அதே போன்று பூத் ஸ்லிப் இல்லாமல் இருந்தாலும் சரி அவர்களது ஏதேனும் ஒரு அடையாள அட்டை, அதே போன்று வாக்காளர் அவர்கள் எந்த வாக்குச்சாவடிகளில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த ஒரு விரிவான தகவல்களை அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்த ஜனநாயக திருவிழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கின்ற 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் தற்போது வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராம்குமார் வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். செய்யது 17வது சட்டமன்ற பொதுத் தேர்தல் இன்று தொடங்கியிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கியிருக்கிற இந்த தேர்தலில் ஏராளமான மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக இன்று நடைபெற இருக்கிறது. இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த தேர்தலில் ஏராளமான மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வராங்க. குறிப்பா வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறாங்க. குறிப்பா இன்று நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் இந்த தேர்தல் 5,73,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. மாநிலம் முழுவதும் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல 3,022 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 5,938 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குச்சாவடிகள்ல துப்பாக்கி ஏந்திய போலீசார், துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா காவல்துறையினர், துணை ராணுவ படையினர், தீயணைப்பு படையினர், வனத்துறையினர், சிறைத்துறையினர், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், போலீசார், ஊர்காவல் படையினர் என 1,47,000 பேர் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. பாதுகாப்பு பணிக்காக மட்டும் துணை ராணுவ படையினர் 295 கம்பெனிகளை சேர்ந்த 23,000 துணை ராணுவ படையினர் தமிழகத்தில் இந்த தேர்தல் பணியில ஈடுபட்டிருக்காங்க. மேலும் 20,203 காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் என 94,598 தலைமை காவலர்கள், அதே போல சிறப்பு அதிரடிப்படையை சேர்ந்த 12,150 பேரும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. துணை ராணுவ படையினர், போலீசார் தவிர்த்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், வனக்காவலர்கள் உள்ளிட்டோர் 20,000க்கும் மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா 514 வாகனங்கள்ல ரோந்து பணியில தமிழகம் முழுவதும் ரோந்து பணி என்பது இந்த தேர்தல் பணிக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாவட்ட கண்காணிப்பாளர்கள், ஐஜிக்கள், டிஜிபிக்கள் என தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு பகுதிக்கும் ராணுவ ஐபிஎஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆர்கே நகர் உள்ளிட்ட 16 சட்டமன்ற தொகுதியில் இந்த வாக்கு பதிவு என்பது 7 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. நீண்ட வரிசையில் வாக்குப்பதிவு செய்வதற்காக அதாவது வயதானவர்கள் முதல் இளம் தலைமுறை முதல் வாக்கினை செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் வரை தொடர்ச்சியாக தங்களது வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள். நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி. ஜெசி மோசஸ் தனியார் பள்ளி என்ற பள்ளியில பார்த்தோம்னா காலை 6:30 மணியிலிருந்து வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வராங்க. நீண்ட வரிசையில் நின்று இந்த தங்களது சட்டமன்ற தேர்தல் வாக்குகளை பதிவு செய்து வராங்க. அந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே காலை 5:30 மணிக்கு போலிங், அதாவது சோதனை போலிங் என்ற முறையில் அதிகாரிகள் முன்னிலையில், பூத் ஏஜென்ட் முறையில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றது. தற்போது சரியாக 7 மணிக்கு தொடங்கி இருக்கிற இந்த வாக்குப்பதிவானது காலை முதலே அண்ணாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருவதை நம்ம நேரடியாக காண முடியுது. அதே போல பொறுத்த வரைக்கும் வாக்குச்சாவடிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது மாற்றுத்திறனாளிகள்
வாக்குகளை பதிவு செய்வதற்காக சாய்தளம் அமைக்கப்பட்டிருக்கு. வாக்காளர்கள் வந்து இந்த வெயில் கொடுமை காரணமாக வாக்குப்பதிவு மையங்கள்ல தண்ணீர் நேரடியாக வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய வாக்காளர்கள் தங்களது செல்போன்களை வைக்கும் வகையில் அங்கு வந்து பவுச் அடிப்படையில் ஒரு பவுச் வைக்கப்பட்டு வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்குள் செல்போன் எடுத்து செல்லாமல் இருப்பதற்காக அங்கு பவுச் அமைக்கப்பட்டிருக்குது. அங்கு வரக்கூடிய வாக்காளர்கள் அந்த பவுச்சில் வைத்துவிட்டு தங்களது வாக்கினை பதிவு செய்துவிட்டு மீண்டும் அந்த செல்போனை எடுத்துக்கொள்ளலாம். இங்க பாதுகாப்பு பணியை பொறுத்த வரைக்கும் வாக்குச்சாவடி முழுவதும் வந்து காவல்துறையினர் நிறைக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா அந்த எல்லா வாக்குச்சாவடி மையங்கள்லயும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு என்பது தலைமைச் செயலகத்திலிருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் அந்த கண்காணிப்பு பணி என்பது தலைமைச் செயலகத்துக்கு கண்காணிக்கப்படுகிறது. இந்த அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் 298 வாக்குச்சாவடிகள் இந்த அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த பகுதி வந்து படித்தவர்கள் மற்றும் வசதி படைத்தவர்கள், ஏழை எளிய கூலி தொழிலாளிகள் வரை அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிறாங்க. தங்களது ஜனநாயக கடமையை காலை 7 மணி முதல் தொடங்கி இருக்கிற தற்போது நம்ம இருக்கக்கூடிய ஜெசி மோசஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா காலை முதலே வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வராங்க. வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு உள்ளிட்ட 12 ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆவணங்களை கொண்டு வரணும் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாக்காளர்களும் தங்களது ஜனநாயக கடமையை ஆர்வமுடன் ஆற்றி வரக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது போலதான் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லாம சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது விறுவிறுப்பாக மக்கள் ஆர்வத்துடன் வந்து தங்களது வாக்குப்பதிவு செய்து வருகிறாங்க. குறிப்பா அதாவது அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது வயதானவர்கள் தங்களது வாக்கினை வந்து ஆர்வத்துடன் வந்து வாக்கு பதிவு செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இளம் தலைமுறை வாக்காளர்கள் 18 வயது முதல் வாக்கினை செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் அதிக அளவில் வந்து வாக்குகளை பதிவு செய்யும் காட்சியும் நம்ம பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமா இந்த 17வது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்வத்துடன் மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வராங்க. சையது.